காதல் 17. தான் பின்னே செல்ல செல்ல தன்னை நோக்கி நிதானமாக ஒரு அடியாக எடுத்து வைத்து வருபவனை கண்டு உள்ளுக்குள் ஏதோ ஓர் ஆகா உணர்வு தன்னை ஆட்கொள்வதை உணர்ந்தாள். மாமா, என்ன இப்படி பாக்குறீங்க? நல்லாவே இல்லை. எனக்கு எதுவோ பண்ணுது. ப்ளீஸ் மாமா, அப்படி பார்க்காதீங்க என்றவாறு தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். இது நல்லா இல்லையா? இது என்ன ப்ரௌனி பதிலு? உன் ரொமான்டிக் பார்வை அவளுக்கு பிடிக்கலையாம். விலங்குதா இல்ல சோப்பு போட்டு விளக்கணுமா? அவள் ஏதும் பேசாமல் இருக்க, என்ன ப்ரௌனி சட்டுன்னு பிடிக்கலன்னு சொல்லிட்ட? என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்போ என்று சற்று குரல் இறங்கி ஒலிக்க, அதனை கேட்டு பதறியவள், ஐயோ மாமா, அப்படியெல்லாம் இல்ல. உங்களை பிடிக்காம போகுமா? எனக்கு இந்த உலகத்திலேயே உங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன ரொம்ப பிடிக்குமா ப்ரௌனி உனக்கு? ரொம்ப பிடிக்குமாமா என்றவள் அவனிடம் நெருங்கி நின்று கொண்டு அவன் கைகளை எடுத்து தன்னை சுற்றி போட்டு கொண்டாள். அவளை தன்னுடன் நெருக்கி அணைத்து கொண்டு, எவ்வளவு பிடிக்கும் ப்ரௌனி என்று அவள் காதில் மீசை முடிகள் உரச கிசு கிசுவென கேட்க, அவன் செயலில் சிலிர்த்தவள் கைகளை விரித்து, இவ்வளவு என்றவள், இல்லை இல்லை, நீங்க இல்லைன்னா நான் இல்லை என்கிற அளவுக்கு பிடிக்குமாமா என்று கூறினாள். அவள் பட்டு போன்ற கன்னத்தில் முத்தம் வைத்தவன், என் பட்டுக்குட்டி, எனக்கு ஒரு முத்தம் என்று அவன் கன்னம் காட்ட, அங்கு ஒரு முத்தம் பதித்தவள், மாமா, இந்த முத்தம், அப்புறம் இங்க முத்தம் என்று தன் உதட்டை காட்டியவள், இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா காலையில நீங்க பண்ணீங்களே அது வேண்டாம் என்கவும், ஏன் ப்ரௌனி பிடிக்கலையா என்று கேட்டான். அவளுக்கு அதை எப்படி அவனிடம் விளக்குவது என்று புரியவில்லை. அது இல்ல மாமா என்று திணறியவள், ஒரு மாதிரி இங்க ஏதோ பண்ணுது என்று தன் வயிறை காட்ட, அது அப்படித்தாண்டா இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் போனா நல்லா இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் என்று அனுமதி கேட்க, என்று கூறினாள். அப்புறம் ப்ரௌனி, அந்த மருதுகிட்ட நீ அதிகமா பேசாத சரியா என்கவும், ஏன் மாமா, மாமா ரொம்ப நல்லவங்க என்று கூற, எனக்கு பிடிக்கல ப்ரௌனி அவன்கிட்ட நீ பேசுறது என்கவும் அதிர்ந்தாள். ஏன் மாமா, என்ன ஆச்சு? நீ காலையில சொன்னீங்க அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு, அதான் கோவம். நீ எனக்கு மட்டும்தான், உன்னை யாருக்கும் இனி தரமாட்டேன் ப்ரௌனி என்று சிறு பிள்ளை போல் கூற, மாமா, இது என்ன சின்ன பிள்ளை போல ஏதோ பொம்மைய தரமாட்டேன் என்பது போல் சொல்றீங்க என்று சிரித்தாள். அவனோ தீவிரமாக, ஆமாம் ப்ரௌனி, நீ எனக்கு மட்டுமே, நீ என்னோட பொம்மை தான், உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ என்கிட்ட நீ வந்துட்ட, எனக்கு மட்டும்தான் நீ என்று அவளை கட்டிப்பிடித்து கொண்டான். அவன் தலையை கோதியவாறு, மாமா, இங்க உள்ளவர்கள் எல்லாம் மருது மாமா கிட்ட என்ன கல்யாணம் பண்ண சொல்லும்போது, அவ சின்ன பொண்ணு, அவளை போய் என்ன கட்டிக்க சொல்றீங்க, இப்போ என்ன அவசரம் என்று சத்தம் போட்டாள். அதிலிருந்து யாரும் ஏதும் பேசல. நான் சும்மா விளையாட்டிற்கு அவங்க கிட்ட அப்படி சொன்னேன் மாமா என்று கூற, என்றவாறு அவள் இடையை சுற்றி தன் கைகளை போட்டு கொண்டவன் அவள் கைகளை எடுத்து தன் தலையில் வைத்து கோத சொல்லி வயிற்றில் முகம் புதைத்து கொண்டான். தலை கோதும் சுகத்தில் தன்னை தொலைத்தவன் தூக்கத்தில் கண்கள் சொக்க, ப்ரௌனி, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கிறேன் என்கவும், சரி மாமா தூங்குங்க என்கவும், நீயும் என் கூட இரு என்று அவளையும் தன்னுடன் படுக்க வைத்து கொண்டு அவள் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டு தூங்கி போனான். அவன் என்னவோ தூங்கி போனான். ஆனால் அவளுக்குத்தான் தூக்கம் வரவில்லை. அவன் செயலை ஏற்கவும் முடியாமல் தள்ளவும் முடியாமல் அவன் தலையை கோதி கொடுத்தாள். சிறிது நேரம் சென்று அவனை விலக்கிவிட்டு எழமுனைய அவளை விடாமல் பிடித்து கொண்டவன், ப்ரௌனி என்று தூக்கத்தில் அரை கண் விழித்தவன், தூங்குடா என்று நெஞ்சில் முகத்தை வைத்து தேய்த்து முத்தம் கொடுத்தபடி அணைத்து கொண்டு உறங்கினான். அவன் நெஞ்சில் முகம் புதைக்கவும் இவளுக்கோ உடம்பு ஷாக் அடித்தது போல் உதறல் எடுத்தது. மாமா என்று அவன் முகத்தை விளக்க பார்க்க அந்த அசைவில் விழித்தவன், என்னாச்சு ப்ரௌனி என்கவும், ஒண்ணுமில்ல மாமா என்று அவனை தள்ள முயல தன் கைகள் கொண்டு அவள் கனிகளை பற்றியவன் தூக்க களத்தில், சாஃப்டா மெத்து மெத்துன்னு இருக்குடா
என்று தலை வைத்து அவள் பதிலை எதிர்பாராமல் அவள் மேல் தன் ஒரு காலை போட்டு தனக்குள் அடக்கியபடி தன் தூக்கத்தை தொடர்ந்தான். அவன் செய்கையில் அதிர்ந்தவள் அவன் கைகளை விலக்க முயல அவன் கைகள் இன்னும் இறுக்கி பற்றி ஒன்று ஒன்றி தன்னுடன் சேர்த்து படுத்து கொண்டான். சிறிது நேரம் விழித்திருந்தவள் எப்பொழுது தூக்கம் அவளை தழுவியது என்று அவளுக்கே தெரியவில்லை. 4 மணி அளவில் பிரசாத் எழ அவன் அசைவில் கண் விழித்தவள் அவன் செயலில் அதிர்ந்து விழித்தாள். தூக்கத்திலிருந்து எழுந்தவன், என்ன தலையணை இப்படி சாஃப்டா இருக்கு என்று தொட புசு புசுவென்று இருக்க, என்ன இப்படி இருக்காதே என்று கைகளால் அழுத்தியவாறே கண்களை திறக்க அவன் தலை வைத்த பகுதி ஏறி இறங்கி கொண்டிருக்கவும் குழப்பமானவன் நன்றாக கண்களை விழித்து எழுந்தவன் பார்த்தது தன்னை அதிர்ந்து பார்க்கும் தன்னவளைத்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது தான் கை வைத்த இடம் எது என்பதை. தன்னை தானே கடிந்து கொண்டான். அறிவே இல்லடா ராம் உனக்கு என்று தன்னவளை பார்த்தான். அவள் மாறி மாறி தன்னையும் தன் கைகளையும் பார்க்க சட்டென்று தன் கைகளை விலக்கி கொண்டவன், சாரி ப்ரௌனி, தூக்கத்துல தெரியல என்றவாறு எழுந்தவன், சாரி சாரி என்று குளியலறைக்குள் நுழைந்து கொண்டான். சாரி ப்ரௌனி, தூக்கத்துல என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல என்றவன் அவள் ஏதும் கேட்கும் முன் குளியலறைக்குள் புகுந்திருந்தான். எப்பா, இவகிட்ட மாட்டணும், கேள்வி கேட்டே சாவடிச்சிருவா. இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தா, ஏமாமா அங்க கைய வச்சீங்க அது இதுன்னு கேள்வி கேட்டே நமக்கு கண்ணு மொழி பிதுங்க வச்சிருப்பா. இருந்தாலும் நீ இவ்ளோ கேள்வி கேட்க கூடாது ப்ரௌனி. பாரு, வாத்தி பாவம்ல. ஏய் ரைட்டரு, நீ மட்டும் என் கையில கிடைச்ச ஒன்னும் தெரியாத சின்ன பிள்ளைய எனக்கு கட்டி வச்சுட்டு இப்படி பாடா பட்டுட்டு இருக்கேன். நீ எல்லாம் நல்லா வருவ. ஏண்டா டேய், காலையிலே இப்படி, இதுக்கே இப்படின்னா இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கே என்பது ரைட்டரின் மனசாட்சி. ஆனா சாஃப்டா இருந்துச்சு, நல்லா மெத்து மெத்துன்னு என்று உள்ளுக்குள் பல்லிழுக்க அவன் மனசாட்சியோ கேவலமாக காரி துப்பியது. இங்கே ஒரு நல்லவன் வல்லவன் நானும் தெரிஞ்சவன்னு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான். அவன் எங்கன்னு பாத்தியா வாத்தி? அப்படியா என்று வியந்தவன் சுற்றும் முற்றும் பார்த்து, அப்படி யாரும் என் கண்ணுக்கு தென்படல. சரி சரி, நீ போ, என் ப்ரௌனி குட்டி எனக்காக வெயிட்டிங். எப்பா டே, பொண்டாட்டிய பார்த்தா மட்டும் எப்படிடா இப்படி அந்தர் பல்ட்டி அடிக்கிறீங்க? முடியலடா உங்களோட என்று புலம்பியவாறு சென்று மறைந்து கொண்டது. முகம் கழுவி விட்டு வெளியில் வந்தவன் அவன் எப்படி விட்டு சென்றானோ அதே நிலையில் நின்றவளை கண்டு, ஆஹா, இவளை யோசிக்க விடக்கூடாதே என்று நினைத்தவன், ஆ கவி என்று காலை பிடித்தான். தன் நினைவில் இருந்து வெளியில் வந்தவள், ஐயோ மாமா, என்ன ஆச்சு என்று அவன் காலை பிடிக்க வர, ஐயோ காலை பிடிச்சா கண்டுபிடிச்சிருவா என்று யோசித்தவன் அவள் கையை தன் கையால் பிடித்து கொண்டு, ப்ரௌனி என்று வேண்டுமென்றே சினுங்க, என்ன அங்கு கட்டிலுக்கு கூட்டிட்டு போ ப்ரௌனி என்று அவள் மேல் நன்றாக சாய்ந்து கொண்டான். ஒண்ணுமில்ல மாமா, சரியா போயிடும் என்றவாறு அவனை பிடித்து கொண்டு கட்டிலில் அமர வைத்தவள், எங்க மாமா காட்டுங்க, எப்படி இடிச்சுக்கிட்டீங்க? அவனோ திரு திருவென விழித்தவன், ப்ரௌனி சுளுக்கு போல என்று வாயில் வந்ததை அடித்துவிட, இருங்க மாமா, எண்ணெய் எடுத்துட்டு வரேன் என்று வெளியில் சொல்ல, அப்பாடா என்று கட்டிலில் நன்றாக சாய்ந்தமர்ந்தான். சாரி ப்ரௌனி, தூக்கத்துல என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல என்றவன் அவள் ஏதும் கேட்கும் முன் குளியலறைக்குள் புகுந்திருந்தான். எப்பா, இவகிட்ட மாட்டணும், கேள்வி கேட்டே சாவடிச்சிருப்பா. எப்பா, இவளை டைவர்ட் பண்ண எப்படியெல்லாம் நடிக்க வேண்டியதா இருக்கு. சப்பா, இப்பவே கண்ணை கட்டுதே. இப்போ பாரு வார்த்தி, நீ அலறத இந்த வீடே கேட்க போகுது என்று நான் மனதில் நினைத்தது அவனுக்கு கேட்கவில்லை. பாவம். இங்கு வெளியே வந்தவள் எண்ணெயை எடுத்துக்கொண்டு வந்தவளை கண்ட மருது, ஓய், என்ன என்னாச்சு, என்ன எதுக்கு எடுத்துட்டு போற என்று வினவ, மாமா என்று அழைக்க வந்தவள் தன்னவன் நினைவு வரவும், அத்தை மகனே, உங்களை நான் எப்படி கூப்பிடுறது என்று அவனிடமே கேட்க, இதுக்கு முன்னாடி எப்படி கூப்பிட்டியோ அப்படித்தான் இப்போவும் கூப்பிடு. அதெல்லாம் இனி அப்படி கூப்பிட முடியாது என்று கூற அவனுக்கு ஏன் என்று புரிந்தவன்,
சிரிப்புடன் அவளை பார்த்து, எம்மா பரதேவதை, நீ எப்படி வேணும்னாலும் கூப்பிடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எதுக்கு இந்த எண்ணெய் என்று அவள் கையில் வைத்திருந்ததை காட்டி கேட்க, அது மாமாவுக்கு சுளுக்கு என்று கூறியவள், நீங்க சுளுக்கு எடுப்பீங்க தானே என்று கேட்டவள் அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். அதுவரை நன்றாக கால்களை ஆட்டிக்கொண்டு படுத்திருந்த பிரசாத் ஐயோ என்று வலியில் கத்தினான். அடே கிராதகா, விடுடா, வலிக்குது என்று அலற, மாமா ஒண்ணுமில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும் என்று அவன் கைகளை பிடித்து கொள்ள, இருங்க அண்ணா, சுளுக்கு எடுக்கும்போது அப்படித்தான் இருக்கும், அப்புறம் வலி போயிடும். ஐயோ, இவன் வேற ஆள் இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற, ஐயோ வலிக்குதே பிரௌனி என்று அவள் இடையோடு கையிட்டு அணைத்து கொண்டு ஓரக்கண்ணால் மருதை பார்த்து கண்ணடித்தான் கேடி வாத்தி. காந்தமென ஈர்க்கும். அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி. காதல் 18. அத்தான், நீங்க ஏன் மாமாவுக்கு வலிக்கும்படி சுளுக்கு எடுக்கிறீங்க? மாமா பாவம், பார்த்து மெதுவா பண்ணுங்க என்று அவன் வலியில் அலறுவதை கண்டவள் பொறுக்க முடியாமல் மருதிடம் கூற, அதுவரை கத்திக் கொண்டிருந்த வாத்தி இதுதான் சந்தர்ப்பம் என்று நினைத்தானோ என்னவோ. காதல் வந்தாலே மனதில் கள்ளமும் சேர்ந்து வந்துவிடும் போல. வாத்தி எதிலுமே டாப் கியர் தான். தன் அருகில் நின்று தலைமுடியை வருடி கொண்டிருந்தவளின் இடையோடு கையிட்டு தன் முகத்தை அவள் வயிற்றில் புதையுமாறு தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவன் அவளுக்கே உரிய நறுமணத்தை முகர்ந்து தன் நுரையீரல் முழுக்க நிரப்பிக் கொண்டான். மருது முன்னாடி இருக்க அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கவும், அவள் விலக நினைத்து சற்று தள்ளி நிற்கவும், ஐயோ வலிக்குதே பிரௌனி என்று தன் அலறலை ஆரம்பிக்க, அவளும் உண்மை என்று நம்பி, ஒண்ணுமில்ல மாமா, சரியா போயிடும், கவலைப்படாதீங்க, நான் தான் கூட இருக்கல என்று தனக்கு தெரிந்த வகையில் அவனை சமாதானம் செய்தாள். ஏய் பிரௌனி, அவனை நம்பாத, சரியான கேடி வாத்தியா இருக்கான். அவன் சுளுக்கு எடுக்கிறேங்கிற பேர்ல அழுத்தி இருக்கிறான் பிரௌனி, எனக்கு வலிக்குது என்று அவளை அணைத்தவாறு மருதை பார்த்து கண்ணடித்தான். மகா நடிகன்டா நீ என்று நினைத்து கொண்டு மருது வார்த்தையை பார்த்து சிரித்தான். அத்தா, அப்புறம் சுளுக்கு எடுத்துக்கலாம், மாமாவுக்கு ரொம்ப வலிக்குது போல, விடுங்க எங்கவும். ஐயையோ, அப்புறமா எடுத்துக்கலாமா, திரும்பவுமா, அந்த வலியை யார் தாங்கிறது என்று அலறியது வேறு யாராகத்தான் இருக்க முடியும், எல்லாம் நம் வாத்தி தான். ஏமாமா, சுளுக்கு எடுக்க வேண்டாமா, அப்புறம் எப்படி கால் சரியாகும் என்று குழப்பத்துடன் கயல் வினவ, மாட்டிக்கொண்ட திருடன் போல திரு திருவென விழித்தான். ஐயோ, நானே வாயை திறந்து மாட்டிக்கிறேன் போலவே. தன்னை சமன் செய்து கொண்டவன், இப்ப பரவாயில்ல பிரௌனி, அதான் வேண்டாம்னு சொன்னேன். மருதாத்தான், சுளுக்கு நல்லா எடுக்கும், அதான் கை வச்சதும் உங்களுக்கு சரியா போயிடுச்சு போல. சரி கயலு, நான் போறேன், அண்ணனை கூடவே இருந்து அவரை பார்த்துக்கோ என்கவும். நல்லா சொல்லு மருது என்று வாத்தி சைடில் ஏத்தி விட, அவரை விட்டு எங்கும் போகாதே, திரும்ப எங்கேயாவது இடிச்சுக்க போறாரு, அவன் இடிச்சுக்கிட்டதை நீ பார்த்த. ஒன்னும் தெரியாத பிள்ளைய எப்படியெல்லாம் ஏமாத்துறீங்கடா டேய், நீங்க நல்லா வருவீங்கடா. மருதை பார்த்து, ரொம்ப நல்லவன்டா நீ என்று வாயசைத்தவன் மனதிற்குள் மருது சென்றதும், கிடைத்த வாய்ப்பை நழுவ விடாதே என்று ஒரு குரல் கேட்க அப்படியே அணைத்து கொண்டான். அவன் முகம் சற்று மேலே ஏற அவன் செயலில் திணறித்தான் போனாள். மாமா என்றவளுக்கு வெறும் காத்துதான் வந்தது. அவன் ஏற்படுத்தும் புதுவிதமான மயக்கத்தில் கிறங்கி போனவர் பிரௌனி என்று அவள் நெஞ்சு கூட்டுக்குள் ஆழ புதைந்தான். அவன் செயலில் கால்கள் தள்ளாட, பிடிமானம் இல்லாமல் அவன் மீதே விழ நச்சென்று அவன் முகத்தில் வந்து மோதியது ராட்சச கனிகள். இதைத்தானே அவனும் எதிர்பார்த்தான். விடுவானா? தன் நரம்பொடிய கைகளை கொண்டு அந்த கனிகளை கொய்ய அதுவோ அவன் கைகளில் அடங்காமல் ஆட்டம் காட்டியது. அவன் மேலிருந்தவளோ அவனை தள்ளி விடுவதற்கு பதிலாக தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டாள். என்னே விந்தை! அவள் தன்னை தள்ளுவாள் என்று நினைத்தவனுக்கு அவள் அணைக்கவும் குஷியானவன் கனிகளை கைகளால் அள்ள தொடங்கினான். கவி, அடி கவி என்று அழைக்கவும் அவளிடமிருந்து என்ற சத்தம் மட்டுமே வந்தது.
கவி, எனக்கு இந்த பிரௌனி வேணும்டி என்று அவள் கனிகளில் ஒன்றை கடிக்க, மாமா என்று தன்னுடன் சேர்த்து இன்னும் இருக்கினாள். மாமா, என்ன இப்படி பண்றீங்க என்று திக்கி திணறி அந்த நேரத்திலும் கேள்வி கேட்டாள் என்றால் பாருங்களேன். ஐயையோ, இந்த ஆரம்பிச்சிட்டா, இவள ஸ்பேஸ விட்டா நமக்கு ஒன்னும் கிடைக்காது என்று நினைத்தவன், மருது சொன்னத நீ கேட்டதானே பிரௌனி என்றான். அவள் ஆம் என்று தலையாட்டவும், அப்படி வா வழிக்கு என்று உள்ளுக்குள் குதூகலித்தவன், என்ன சொன்னான் என்று வினவினான். உங்க கூடவே இருந்து உங்களை பார்த்துக்க சொன்னாங்க. அப்போ நீ தானே என்ன பத்திரமா பார்த்துக்கணும் என்கவும் டிங்கு டிங் என தலையை ஆட்டினாள். எனக்கு சுளுக்கு போகணும் என்றால் எனக்கு இந்த பிரௌனி வேண்டும் என்று கனிகளை பிடித்து அழுத்தியவன், அவள் தன்னை குழப்பமான முகத்துடன் பார்க்கவே அவளிடம், ஆமாம் பிரௌனி, அதுதான் மருது சொன்னான். இதை எப்படி அவன் வெளியே சொல்லுவான்? அதான் மூடி மறைச்சு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனான் என்று அப்பட்டமாக போய் கூறினான். அவன், அப்படியாடா சொன்னா? டேய் வாத்தி, உன்னை என்னவோன்னு நினைச்சேன். ஆனா நீ இருக்கியே, சரியான தில்லாலங்கடி வேலை பாக்குற. ஓ என்றவளின் காஃபி நிற உதடுகள் அவனை அழைக்க, விடுவானா? அப்படியே கவ்விக்கொண்டான். ஏற்கனவே அவனின் முத்தத்திற்கு பழகியவள் அதில் திளைத்திருக்க, அவள் இதழ்களை மென்று தின்று கொண்டிருந்தவனின் கைகள் என்னவோ விஷம வேலைதான் பார்த்து கொண்டிருந்தது. அவளின் தாவணியின் தலைப்பை விளக்கியவன் ஆடாமல் அசையாமல் நின்ற குன்றுகளை தன் கைகளால் பதப்படுத்தினான். கைகளுக்கும் கால்களுக்கும் இடையில் உள்ள ரவிக்கை அவனுக்கு இடைஞ்சலாக இருப்பதை உணர்ந்து அவள் இதழ்களிலிருந்து பிரிந்தவன் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு, பிரௌனி, எனக்கு இது வேணும், ஏதோ சாக்லேட் வேணும் என்பது போல் கேட்டான். குழந்தை போல் முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டவனை பார்த்து உருகித்தான் போனாள் பருவமங்கையும். அவனுக்காக தன் உயிரை கூட தருபவள் இதை கொடுக்க மாட்டாளா? வெட்கம் பிடுங்கி திங்க தலையை கீழே குனிந்து கொண்டாள். அவளை பார்த்து கொண்டிருந்தவன் அதனை கண்டு அவளுக்கு விருப்பமில்லையோ என்று சோர்ந்து போய், பிரௌனி விடுடா, ஒன்னும் இல்ல, நீ நார்மலா இரு என்று விலகி போகவும் அவனின் குரலில் உள்ள ஏமாற்றம் அவளை கொல்லாமல் கொன்றது. நானே உங்களுக்கு தான் மாமா, நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க என்று அவனை தன்னோடு கட்டிக்கொண்டு அவன் கைகளை எடுத்து அவன் விரும்பிய இடத்தில் வைக்க குஷியானவன், உனக்கு ஓகேவா பிரௌனி என்ற முனகல் மட்டுமே வந்தது அவளிடமிருந்து. உனக்கு விருப்பம் இல்லைனா விடுடா, பரவாயில்ல எனவும், ஐயோ இந்த மாமா இருக்காரே என்று நினைத்தவள் அவன் வன்மையான உதடுகளை தன் பற்கள் கொண்டு கடித்து இழுத்தாள். அவள் செயலில் கவரப்பட்டவன் தன்னுள் இருந்த மோகமேகங்கள் ஒன்றுக்கொன்று மோதி இடியும் மின்னலுமாக இவனை உலுக்கி எடுக்க, பிடிமானத்திற்காக அவளின் மலை முகுடுகளை பிடித்து கொண்டான். அவளை மெத்தையில் புரட்டி போட்டவன் தன் பாரத்தை முழுதாக அவள் மேல் போடாமல் படர்ந்தவன் அவள் நெற்றி, கண்கள், மூக்கு என்று முத்தமிட்டவன் அவள் இதழ்களில் மென்மையாக மையம் கொண்டான். மலரினும் மெல்லியவளின் பட்டு போன்ற இதழ்களை மெதுவாக மிக மெதுவாக சுவைத்தவன் அவள் சங்கு கழுத்து அருகே வர பாவையவள் திணறி போனாள். அவன் பிடரி முடியோடு கையிட்டு தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவள் அவன் ஏற்படுத்திய குறுகுறுப்பு தாங்காமல் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினாள். பிரௌனி என்று அவள் கழுத்தில் செல்ல கடி கடித்து அங்கேயே மையம் கொள்ள, மாமா குத்துது மயக்கத்துடன் வந்தது அவள் வார்த்தைகள். என்னடி குத்துது மிகுந்த மோகத்துடன் வந்தது அவனது வார்த்தைகள். அவனை இறுக்கி அணைத்து கொண்டவள், மாமா எனக்கு ஏதோ பண்ணுது. என்னடி பண்ணுது? அக்மார் கணவன் மனைவிக்குள் வரும் கிசுகிசு குரலில் பேசிக்கொண்டனர் இருவரும். ஒரு வழியா தேறிட்டாங்கப்பா. ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கு மாமா, எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. அது அப்படித்தான் இருக்கும். இப்போ பண்ண போறது இன்னும் இப்படி ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கும். அவன் அவ்வாறு கூறியதும் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். தன்னை காந்தமென ஈர்க்கும் அவள் கண்களில் முத்தமிட அவன் மீசை முடி குத்தி அவளுக்கு நோவு கொடுத்தது. மாமா, உங்க மீசை குத்துது. நீ தானே பிரௌனி மீசைய வளர்க்க சொன்ன, குத்துனா வாங்கிக்கோ என்கவும் என்று முனுகல் மட்டுமே அவளிடமிருந்து. பிரௌனி, ஏய் கண்ண தரடி என்றவனும் அவளின் ரவிக்கையை களைய
அவனின் செயலை உணர்ந்து இன்னும் இறுக மூடிக்கொண்டாள். பிரௌனி, ஏய் என் செல்லம்ல, இங்க பாருடா என்கவும் கண்களை திறந்து அவனை பார்க்க மீண்டும் அவள் மயக்கும் கண்களில் முத்தமிட்டவன் ரவிக்கையை மொத்தமாக கலைந்தான். அங்கு கண்ட காட்சியில் வாயில் எச்சில் ஊற மொட்டாக இருந்ததை தான் இனிமேல் மலரச் செய்து அது காயாகி கனியாக வேண்டுமென்று புரிந்தவன் அப்படியே மொட்டை கவ்விக்கொண்டான். ஹக்கென்ற வித ஒலியுடன் அவனை அப்படியே தன் நெஞ்சோடு அழுத்தி கொள்ள அங்கு கிடைத்த அமிர்தத்தில் மூச்சடைத்து போனான். இதழ் கொண்டு மலையை கொய்தவன் அதன் நுனியில் நின்ற திராட்சை பற்கள் கொண்டு கடித்து இழுக்க அவன் கொடுக்கும் சுகம் தாழாமல் வெட்டி துடித்தாள். மாமா என்று வாயால் மூச்சு விட்டவள் வயிற்றில் கோடி மத்தாப்புக்கள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியது. ஒன்றை நாவால் நிரடி கொண்டிருந்தவன் மற்றொன்றை கைகளில் அள்ளி இழுத்து கிள்ளி விளையாடினான். அதன் மேல் அந்த சுகத்தினை தாங்க முடியாதவள் அவனை மேலே இழுத்து அவன் இதழ்களை வன்மையாக கடித்து சுவைத்தாள். அவளின் வன்மைக்கேற்ப இங்கு குன்றுகள் வன்மையாக சூறையாடப்பட்டது. அவள் இதழிலிருந்து பிரிந்தவன் பக்கத்தில் படுத்து அவளை இழுத்து தன் மேல் படுக்க வைத்து கொண்டான். இருவருக்கும் இதுவரை காணாத உலகை கண்டதில் கண்களில் பூச்சி பறந்தது. அவன் நெஞ்சில் தலை வைத்து படுத்திருந்தவள் சும்மா இருக்காமல் கேள்வி கேட்டு வைத்தாள். மாமா, நமக்கு பாப்பா எப்போ வரும்? இப்போ வராது பிரௌனி, நீ படிச்சு முடிச்ச பிறகுதான் வரும். ஓ, அப்ப இப்ப பண்ணினது? அடக்க மாட்டாமல் சிரித்தவன், பிரௌனி, நான் என்ன உன்னை ஒண்ணுமே பண்ணல, அப்புறம் எப்படி பாப்பா வரும்? அப்போ வராதா? இப்போதைக்கு வராது, நீ படிச்சு முடி, அப்புறம் வரும். நீங்க சின்ன வயசுல ரொம்ப சுட்டியா மாமா? எனக்கு நம்ம பாப்பாவும் உங்களை போலவே வேணும். அவள் சிறு வயது நினைவு கூர்ந்ததும் தன் சிறு வயது நினைவுகள் வந்து அவனை புரட்டி போட்டது. அந்த நினைவில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அவன் அமைதியாக இருக்கவும், என்னாச்சு மாமா, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று அவன் முகத்தை எட்டி பார்க்க அவன் கண்கள் கலங்கி முகம் இரத்தமென சிவந்திருந்தது. அவனை அப்படி பார்த்ததும் பயந்தவள், சாரி மாமா, தெரியாம கேட்டுட்டேன், சாரி என்று அவனிடம் மன்னிப்பு கேட்க அவளை இறுக்கி அணைத்து கொண்டவன், இத இப்போவே சொல்லி முடிச்சிடுறேன் பிரௌனி. ஒருவேளை எதிர்காலத்துல இதனால நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. இதுக்கு மேல இந்த பேச்சு வேண்டாம் என்றவன் தன் குழந்தை பருவத்தை அவளிடம் கூற ஆரம்பித்தான். சைலஜா கேரளாவில் சித்த மருத்துவம் பயின்று கொண்டு தன் தந்தைக்கு அவ்வப்பொழுது உதவியாக இருந்து வருகிறார். சைலஜாவின் தந்தை சித்த மருத்துவத்தில் புகழ் பெற்றவர். அவர் கை வைத்தால் எந்த பிணி என்றாலும் உடனே அகன்றுவிடும் என்று பலராலும் நம்பப்பட்டது. அவர் நடராஜன், கன்னியாகுமரியை சேர்ந்தவர். சித்த மருத்துவம் படித்து அதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவரிடம் சித்த மருத்துவத்தில் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு வெறியே இருந்தது. அவர் நினைத்தது போலவேதான் இதுவரையில் அவரிடம் வந்த அனைத்து நோயாளிகளும் முழுமையாக குணமடைந்து விடுவர். ஆங்கில மருந்துகளால் சரிப்படுத்த முடியவில்லை என்று மருத்துவர்களால் கைவிரித்து விடப்பட்டவர்கள் இவரை நாடி வந்து குணமடைந்து சென்றவர்கள் ஏராளம். இவரிடம் சென்றால் குணமடையாத நோய்களே இல்லை என்று மக்களால் போற்றப்பட்டவர். ஏன் இவரிடம் வெளிநாடுகளிலிருந்து வந்து கூட சிகிச்சை பெற்றவர்கள் பலர் உண்டு. அவர் இளமை காலங்களில் சித்த மருத்துவத்தில் கொடி கட்டி பறந்தவர். கேரளாவில் இந்துஜா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்தான் சைலஜா. சைலஜா பிறந்த 2 நாட்களில் இந்துஜா ஜன்னி வந்து இறந்து விட்டார். தன் மனைவியை காப்பாற்ற எவ்வளவோ முயன்றும் அவரால் முடியவில்லை. தன் மனைவியை தன்னால் காப்பாற்ற முடியவில்லை ஏ என்று மனமுடைந்தவருக்கு சித்த மருத்துவத்திலும் சறுக்கல் ஆரம்பித்திருந்தது. சைலஜா பார்க்க அத்தனை அழகாக இருப்பார். தான் அழகு என்ற கர்வம் கூட அவருக்கு இருந்தது. தன்னை போல் உள்ளவர்களிடம் மட்டும்தான் பேச்சு கொடுப்பார். சிறு அழுக்கு கூட கைகளில் படக்கூடாது என்று நினைப்பார். சொகுசாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர் மொத்தத்தில் சொகுசு பூனை. சித்த மருத்துவம் படித்தது கூட தந்தையின் வற்புறுத்தலால் தான். சித்த மருத்துவம் இறங்குமுகம் கண்ட தருணம் அது. தன் தந்தைக்கு மருத்துவ சாலையில் உதவியாக இருந்து வந்த சமயம். எப்பொழுதும் போல் வேண்டா வெறுப்பாக வந்து, இதையெல்லாம் நான் செய்யணுமா,
என் கை என்ன ஆகிறது? பார்க்கவே அருவருப்பா இருக்கு. எல்லாம் இந்த அப்பாவால தான். அந்த பச்சிலை எடுத்து அரைக்கணும், இந்த களிம்பு எடுத்து தடவணும், அப்படி இப்படின்னு என் கைய வீணாக்கி வச்சிருக்காரு. ச்சே, சீக்கிரம் இந்த ஜோசஃப வர சொல்லி போகணும். இவர் கூட இருந்து இன்னும் என்னென்ன பாடுபடணுமோ என்று உள்ளுக்குள் புலம்பியவாறு தன் வேலையை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது வெளியில் ஏதோ பெரும் சத்தம் கேட்கவும் அனைவரும் வெளியில் சென்று பார்க்க ஒரு லாரி இருசக்கர வாகனத்தில் வந்தவரை இடித்து தள்ளிவிட்டு வேகமாக சென்று விட்டது. அங்கு சென்று பார்க்க ஒரு வாலிபன் கருப்பாக இருந்தாலும் வாட்ட சாட்டமாக நன்றாக இருந்தான். தலையில் அடிபட்டு ரத்தம் வந்து கொண்டிருக்க வலியில் முனகி கொண்டிருந்தான். அவனை இவர்கள் எழுப்ப முனைய அவனால் கால்களை ஊன்ற முடியவில்லை. பின் நடராஜன் அங்கிருந்தவர்கள் உதவியுடன் தன் குடிலுக்கு அந்த வாலிபனை அழைத்து வந்தார். அம்மா சைலஜா, இங்கு வா என்று தன் மகளை அழைக்க வேண்டா வெறுப்பாக வந்தார். என்னப்பா என்று முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டு கேட்க, இங்க வந்து இந்த தம்பிக்கு தலையில பச்சளை வச்சு கட்டு போடுமா, அவருக்கு கால்ல எலும்பு முறிவு போல, நான் அதை பார்க்கிறேன் என்று விட்டு அவன் கால் பக்கம் சென்றார். அங்கு படுத்திருந்தவனை பார்த்தவளுக்கு அவனுக்கு வைத்தியம் பார்க்க சுத்தமாக விருப்பமில்லை. சி, இவன் என்ன இப்படி இருக்கான், காட்டான் போல, இவ்வளவு பெருசா கருப்பா இருக்கான். ச்சே, என் கை அவன் மேல பட்டா கூட அவன் கருப்பு கையில ஒட்டிக்கும் போல என்று நினைத்து கொண்டு அப்படியே தன் யோசனையில் நின்று கொண்டிருந்தாள். என்னம்மா யோசனை? ரத்தம் போகுது பாரு, போய் சுத்தம் பண்ணு என்றவர் அவன் கால்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார். அவர் கால்களை பிடித்து அழுத்தி பார்க்கவும் அவன் வலியில் முனக, ஒன்றுமில்லை, கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க என்று அவனுக்கு கட்டிட்டவாறு சாதாரணமாகத்தான் அவள் கூறினாள். ஆனால் அரை மயக்கத்தில் இருந்தவனுக்கு அவள் தேவதையாக தெரிந்தாள். இதுவரை தனக்கென்று யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தவன் மனதில் புதிதாக அவளின் அக்கறையான சொற்களால் அவள் மீது நேசம் துளிர்விட ஆரம்பித்திருந்தது. தாய் தந்தை அன்பு கிட்டாமல் அனாதையாக ஆசிரமத்தில் வளர்ந்தவனுக்கு அவள் சொற்கள் பனிமழை சாரலாய் மனதை குளிர்வித்தது. அவளை பற்றி எதுவும் தெரியாமலே அவள் மேல் தன் நேசத்தை வளர்க்க ஆரம்பித்திருந்தான். அவள் கல்லூரியில் படிக்கும் பொழுதே அவளுடன் படித்த ஜோசப் என்பவனை காதலித்து வந்தாள். நடராஜன் பழமைவாதி என்பதால் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டாள் என்று தெரிந்து தான் காதலித்த விஷயத்தை சொல்லாமல் இருந்தாள். ஜோசப் பரம்பரை பணக்காரன் இல்லை என்றாலும் அவன் தந்தை ஏதோ பிசினஸ் செய்வதாக கூறுவான். அவன் மிடில் கிளாஸ் இல்லாத வரையில் அவளுக்கு அவன் பிடித்தம்தான். சொகுசாக வாழ, கையில் அழுக்குப்படாமல் வாழ வேண்டும் என்பதுதான் சைலஜாவின் மிக பெரிய ஆசை. 2 வார காலம் குரு பிரசாத் அங்கேயே தங்கி சிகிச்சை பெற்று கொண்டான். அப்பொழுதுதான் நடராஜன் அவனிடம் பேச்சு கொடுத்தார். அவனை பற்றி கேட்கவே அவன் அனாதை என்பதையும், ஆசிரமத்தில் வளர்ந்து படித்து இப்பொழுது வங்கியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக பணிபுரிகிறான் என்பது வரை அனைத்தையும் கூறினான். அவ்வப்பொழுது சைலஜாவின் மேல் ஆர்வமாக படியும் குருவின் பார்வையை கண்ட நடராஜன் ஒரு முடிவுக்கு வந்தவர் அவனிடம் அதனை பற்றி பேச எண்ணினார். ஒரு அந்தி மாலை பொழுதில் கையில் ஊன்றுகோலை வைத்து மெதுவாக நடந்து கொண்டிருந்தவனிடம் வந்தவர் அவனிடம் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். தம்பி, என் பெண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்கவும் சிறிது திடுக்கிட்டவன் அவரிடம், நல்ல பெண், அன்பான பெண் ஐயா என்று கூறியவன் சற்று தயங்கி ஏதோ பேச வர அவர் அவனிடம், உங்களுக்கு யாரும் இல்லை தம்பி, எனக்கும் வயசாயிடுச்சு, என் பெண்ணை ஒரு நல்லவன் கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டா நான் நிம்மதியா இருப்பேன், அதான் உங்ககிட்ட அதை பற்றி பேசலாம்னு வந்தேன். என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பதில் எனக்கு பரிபூரண சம்மதம். உங்களுக்கு ஷைலஜாவை கட்டிக்க விருப்பமா என்று கேட்க இவன் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனான். ஐயா, உண்மையாகத்தான் சொல்றீங்களா என்று சந்தோஷத்தில் கூவியவன், நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் ஐயா. எனக்கு ஷைலுவை திருமணம் முடிப்பதில் பரிபூரண சம்மதம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஐயா. இனி ஷைலு என் பொறுப்பு. அவளை இனி என் கண்ணின் மணி போல் பார்த்து கொள்வேன் என்று கூற, இனியும் என்ன தம்பி ஐயா, மாமா என்று வாய் நிறைய கூப்பிடுங்க என்று இருவரும் தங்களுக்குள் பேசி முடித்தார்கள். ஆனால் இதை பற்றி முக்கியமாக பேச வேண்டியவளிடம் கலந்து பேசாமல் இவர்களே முடிவை எடுத்ததுதான் வினையாகி போனதோ. அதற்கு மேல் நடராஜன் எதுக்கும் தாமதிக்கவில்லை. கல்யாண தேதியை குறித்தவர்
அதனை குருவிடம் கூறினார். மாமா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம்? ஷைலு கிட்ட கேட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு என்ன கட்டிக்க சம்மதமா என்று கேட்டான். நல்ல விஷயத்த உடனே முடிச்சிடணும் தம்பி, எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு? அது மிட்டாமல் என் பொண்ணு நான் சொல்ற பேச்சை தான் தட்ட மாட்டா. தன் மகள் மேல் இருந்த நம்பிக்கையில் அவளிடம் கலந்து பேசாமல் அனைத்தையும் முடிவு செய்தார். உங்களை போய் அவளுக்கு பிடிக்காமல் போகுமா? நல்ல பையன், கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பொண்ணை கண்கலமுங்காம பாத்துக்குவீங்கன்னு. இதை விட வேற என்ன வேணும்? பாப்பாக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டுமே. கல்யாணத்துக்கு தேவையானதை எல்லாம் நாம செய்துட்டு அவளிடம் சொல்லிக்கலாம் என்று அவர் சிரித்தபடி கூற, நீங்க சொன்னா சரிதாங்க மாமா. அவர்தான் தன் பெண் மேல் கொண்ட அதீத நம்பிக்கையில் பேசுகிறார் என்றால் இவனாவது அவளிடம் சென்று பேசியிருக்கலாம். அங்குதான் அவன் தவறு செய்து விட்டான். அப்பொழுதே அவனிடம் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் பின்னால் வரும் சங்கடங்களை தவிர்த்திருக்கலாம். விதி வலியதல்லவா? சரி தம்பி, சிம்பிளா அடுத்த வாரம் கோயில்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம். உங்க சைட் யாரெல்லாம் கூப்பிடணுமோ கூப்பிடுங்க என்றவர் தன் வீடு நோக்கி கிளம்பினார். இங்கு ஷைலஜா தன் அலைபேசியிடம் ஜோசப்பிடம், எப்போ என்னை வந்து கூட்டிட்டு போவ? எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்லை. இந்த அப்பா வேற எப்போ பார்த்தாலும் அதை செய் இதை செய்யணும் வேலை சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ பேபி, நான் வந்து உன்னை அழைச்சிட்டு போறேன். அதுக்கப்புறம் நீ ராணி போல இருக்கலாம் என்கவும் இவளுக்கு அப்படியே இறகில்லாமல் பறந்தாள். சரி, சீக்கிரம் கூட்டிட்டு போ, உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். இங்கு வேற ஒரு கருவாயன் என்னையே பார்த்துட்டு இருக்கான். பேபி, அழகா இருந்தா 4 பேர் பார்க்கத்தான் செய்வாங்க, அதையெல்லாம் நீ கண்டுக்காத. நீ என்னோட தேவதை, கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாகிடும் என்றவன் அப்புறம் பேசலாம் பேபி என்று வைத்து விட்டான். அவளுக்கே சந்தேகம் வந்து விட்டது. இவன் உண்மையிலேயே என்ன காதலிக்கிறானா இல்ல யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுருவானா? இவனை எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே வச்சிருப்போம் என்று நினைத்து கொண்டவள் அலைபேசியை அணைத்துவிட்டு திரும்பினாள். இவள் திரும்பவும் தன்னையே பார்த்து கொண்டிருந்த குருவை பார்த்தவளுக்கு எரிச்சலாக வந்தது. ச்சே, இவன் வேற எப்ப பார்த்தாலும் இப்படி பார்த்து வைக்கிறான், கொஞ்சம் கூட அறிவே இல்லை என்று உள்ளுக்குள் நினைத்தவளுக்கு அங்கு நிற்பது மூச்சடைப்பது போல் இருந்தது. எதுக்குடா இப்படி என்ன பார்த்து பாக்குற, உத்து உத்து பாக்குறான் என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. அவனை முறைத்தவள் விருட்டென்று அந்த இடத்தை விட்டு கிளம்பி விட்டாள். குருதான் கட்டிக்கொள்ள போகும் பெண்தானே என்று பார்த்தான். அவன் பார்வையில் கள்ளமில்லை, காதல் மட்டுமே இருந்தது. இப்பொழுதே அவளை தன் மனைவியாக நினைத்து மனதளவில் அவளுடன் வாழ ஆரம்பித்து விட்டான். குரு நடராஜனிடம் சென்றவன், மாமா, கல்யாணத்துக்கு துணிகள் எடுக்க போகலாமா என்று கேட்கவும், சைலஜாவை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வாங்க மாப்பிள்ள, அவங்க என் கூட வர விருப்பப்படுவாங்களான்னு தெரியல மாமா என்றவன், நீங்களும் வாங்க மாமா என்று அவரையும் அழைத்தான். இல்ல மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன் என்றவர் தன் மகளை அழைக்க சென்றார். சைலஜா தன் அறையில் குருவை வசைபாடி கொண்டே தன் உடைகளை மடித்து கொண்டிருந்தாள். எவ்வளோ திண்ணக்கம் இருந்தா என்னையே ஊத்து பாப்பான், கொஞ்சம் கூட ஒரு அறிவு இல்ல. ச்சே, என்ன மனுஷன் இவன், கண்ணை பாரு, அப்படியே நோண்டி போடணும் போல் வெறி வருது. இங்கு இவள் அவனை மனதில் வருத்தெடுக்க இவளின் தந்தை, அம்மாடி சைலஜா, குரு தம்பி கூட டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துருமா என்கவும், எதுக்குப்பா, நான் யாருடனும் தனியா போக விரும்பல என்று அவனுடன் செல்ல மறுத்தாள். குரு நல்ல பையம்மா, அவன் பார்த்து ஏன் பயம் உனக்கு? அவனுக்கு ஏதோ துணி எடுக்கணுமா, அவன் இந்த ஊருக்கு புதுசுதானே, அதான் என்கிட்ட கேட்டான். கடை எதுவும் தெரியாதுன்னு, எனக்கு அசதியா இருக்குன்னு ஒன்னு அனுப்புறதா சொன்னேன். கொஞ்சம் நீ கூட போயிட்டு வந்துருமா, பாவம், தெரியாத இடம் இல்லையா, மொழியும் தெரியாது, கொஞ்சம் தடுமாற்றமா தானே இருக்கும் என்று கூறவும், சரிப்பா, நான் போயிட்டு வரேன் அவரிடம் கூறியவள் வெளியே செல்ல கிளம்பினாள். தன் தந்தையிடம் செல்கிறேன் என்று அவள் கூறினாலும் ஏனோ உள்ளுக்குள் நெருடலாகவே இருந்தது. இதுவரை யாருடனும் தனியே அனுப்பாதவர் எவனோ ஒருவன், அதிகம் பழக்கமில்லாதவன், யாரென்றே தெரியாதவனுடன் நம்பி அனுப்புகிறாரா என்று சிறிது சந்தேகம் எழத்தான் செய்தது அவளுக்கு. அதே சிந்தனையுடன் கிளம்பி குருவுடன் கடைவீதிக்கு சென்றாள். காந்தமென ஈர்க்கும். நன்றி. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சஹானா லக்ஷ்மன். கதையை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலயமா எனக்கு தெரியப்படுத்துங்க.
தேங்க்யூ.